ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சேரன் டென்ஷனா இருக்கிறாப்ல. பாண்டியன் வேறயா வானத தேடி போயிருக்கிறாப்ல இல்லையா? அங்க ஏதாச்சும் பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல நம்ம பாண்டியனும், சோழனும் ஜோடியா வராங்க. வந்த உடனே 2 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "என்னடா நாங்க இங்க டென்ஷனா இருக்கோம். நீங்க வந்ததுலேருந்தே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க" அப்படின்னு கேட்கிறப்ப, பதிலே சொல்லாம மறுபடியும் மறுபடியும் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஃபர்ஸ்ட்டு வந்து வானதி பிரெக்னன்ட்டாலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ஓட பார்க்குறாப்ல. உடனே நம்ம சோழன் தடுத்து நிப்பாட்டி, அங்க நடந்தத எல்லாத்தையுமே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. "இதுக்கு எதுக்குடா சிரிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம பாண்டியன் எதுவுமே பண்ணவே இல்ல. இருந்தாலும் வானதி எப்படி பிரெக்னன்ட் ஆனா அப்படின்னு குழம்பி போய் உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி தான் சிரிக்கிறாப்புல நம்ம சோழன். ஸோ அதுக்கப்புறம் எதனால இப்படி வானதி சொன்னா அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற நம்ம நிலா கூட வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வானதி வீட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் வானதியை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அங்கே நிலம் இருக்குது, அவன் ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்க்குறான் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி, இவங்களுக்கு வீடு கூட சொந்தமாக என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, மறுபடியும் இந்த வானதியோட அண்ணன் அவங்க ஃப்ரெண்டுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாப்புல. ஆனால் வானதி வந்து முடியவே முடியாதுன்னு ஓடி ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் போட்டு மறுபடியும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்னைய கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நான் பண்ணிக்கவே மாட்டேன், வேணும்னா உன்னைய ஹாஸ்டலில் கொண்டு போய் தங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிலா ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம நிலாவோட பாஸு வராப்புல. 4 நாள் லீவ் போட்டிருந்தாங்க இல்லையா நிலா, அதுக்காக என்ன ஏது உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்புலையாட்டுக்கு. நம்ம சோழனுக்கு கோவம் தாங்கவே முடியல. இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளாரையே நினைக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் ஓப்பனா செய்ய முடியாது இல்லையா? இவர் என்ன எல்லாம் யார் லீவ் போட்டாலும் அவங்க கம்பெனியில யார் லீவ் போட்டாலும் அவங்க வீட்டுக்கு போவாரா என்ன? அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.